செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாசநாதன் வழங்கினார். புதுச்சேரியில் இருந்து கோட்டகுப்பம் வழியாக சொகுசு காரில் கடத்தப்பட்ட 300 கிலோ தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருட்களை கோட்டகுப்பம் போலீசார் சினிபா பாணியில் துரத்தி சென்று பிடித்தனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாட்கள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாசநாதன் வழங்கினார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் கைலாசநாதன், நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவம் முக்கிய பங்காற்றுவதைப் போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காவல்துறையின் பங்களிப்பு அவசியம். காவல்துறையினர் தங்களது கடமைகளை நேர்மையாகவும் யாருக்கும் அச்சப்படாமலும் செய்ய வேண்டும் என்றார். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜிகள் சத்யசுந்தரம், பிரிஜேந்திரகுமார் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் இருந்து கோட்டகுப்பம் வழியாக சொகுசு காரில் கடத்தப்பட்ட 300 கிலோ தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருட்களை கோட்டகுப்பம் போலீசார் சினிபா பாணியில் துரத்தி சென்று பிடித்தனர். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதியான கோட்டகுப்பம் வழியாக சொகுசு காரில் தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி செல்லப்படுவதாக கோட்டகுப்பம் தனிப்பிரிவு காவலர் ஜெயபிரகாஷ் என்பவருக்கு ரகசிய தகவல் வந்ததின் அடிப்படையில் கோட்டகுப்பம் ரவுண்டானாவில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த சொகுசு காரினை நிறுத்திய போது நிற்காமல் வேகமாக சென்றதால் இருசக்கர வாகனத்தில் போலீசார் சினிமா பாணியில் துரத்தி சென்று 2 கிலோமீட்டருக்கு அப்பால் காரினை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது காரில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா பொருட்கள் சாக்கு மூட்டையில் 300 கிலோ அளவிற்கு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 லட்சம் மதிப்பிலான குட்காவையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரினையும் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தானை சேர்ந்த அசராம் என்பவனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாட்கள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்தின் முதல் நாளான இன்று காலை 9:30 மணி அளவில் தொடக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் வரவேற்புரை வழங்கினார். கருத்தரங்க தொடக்க விழாவில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். பிலாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக் குமார் சக்கரவால் சிறப்புரை வழங்கினார். அவர்கள் சிறப்புரையில் இந்திய பண்பாட்டினை ஆங்கில இலக்கியங்களை எவ்வாறு பதிவு செய்துள்ளன என்பதை எடுத்து காட்டினார். அவரை தொடர்ந்து சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர்மய திருபாதி அவர்கள் கருத்தரங்க மைய உரை வழங்கினார். அவர்தம் உரையில் இந்திய இலக்கியங்களின் நடை, கரு முதலானவை மேற்கத்திய இலக்கியங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்று எடுத்துரைத்தார். இந்த கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் துத்தே கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். இன்றும் நாளையும் நடைபெற உள்ள இந்த கருத்தரங்க அமர்வுகளில் 40க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்க உள்ளனர். கருத்தரங்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அஞ்சு நாயர் நன்றி உரை வழங்கினார். இந்த கருத்தரங்கத்தின் நிறைவு விழா சனிக்கிழமை மாலை நடைபெற உள்ளது. கருத்தரங்கத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர்.
காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு செவாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி மாணவர்களிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்த பேரணியில் மாணவர்கள் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம், ஆசிரியர்கள் மனோகர், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் மகளிருக்கான கடல்பாசி வளர்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெற்றது. விழாவில் காரைக்கால் பகுதியில் மகளிருக்கான கடல்பாசி வளர்ப்பு திட்டம், மீனவ பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கி வைத்தல், தீனதயாள் வாழ்வாதார மகளிர் மேம்பாட்டு திட்டம், நமோ ட்ரோன் திட்டம், பெண்களுக்கான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு புதுச்சேரி மாநில கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம், புதுவை அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வணிக அரசியலை புதுவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பு செயலாளருமான சிவா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வகையிலும் மக்களாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையிலும் ஒரு கூட்டம் செயல்பட்டு வருவது சரியல்ல. பணபலத்தால் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என நினைப்பது ஏற்கத்தக்கது அல்ல. கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பே அதற்கு சாட்சியாகும். புதுவையில் வணிக அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஜனநாயக வாக்குகளை பணத்தால், இலவசத்தால் வாங்க நினைப்பவர்களுக்கும் மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பர். மாநில கலாச்சாரத்தை பாதிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட லாட்டரியை மீண்டும் செயல்படுத்த நினைப்பது சரியல்ல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே பெரியகடை போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பைக்கில் அதிவேகமாக வந்த நபரை நிறுத்தி விசாரித்த போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்துள்ளது. விசாரணையில் கடலூர் குள்ளஞ்சாவடியை சேர்ந்த ராமலிங்கம் என்பதும், தற்போது புதுச்சேரி அண்ணா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருவதும், சமீபத்தில் காமராஜர் சாலை, கோவிந்த சாலை பகுதிகளில் 2 பைக்குகளை திருடியதும் தெரிய வந்துள்ளது. ராமலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவையில் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று அதன் முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 340 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 205 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணலுக்கு வரும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் சுய கையொப்பமிட்ட நகல் உள்ளிட்டவற்றை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் இன்று காலை காலாப்பட்டில் அமைந்துள்ள புதுவை சிறைச்சாலையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்ட ஆட்சியர் அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கைதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். அங்கு கைதிகளுக்கு உணவு தயாரிக்கும் சமையல் கூடத்தையும் பார்வையிட்டு சமையல் கூடத்தை சுத்தமாக பராமரிக்கும்படியும் மேலும் நவீனப்படுத்தும்படியும் சிறை கைதிகள் கேட்டுக்கொண்டனர். மேலும் சமையல் கூடத்தில் கூடுதலாக 2 எக்ஸாஸ்ட் ஃபேன்களையும் பொருத்தும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். பிறகு அங்கு அமைந்திருக்கும் கழிவறைகளை பார்வையிட்டார். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை பழுது நீக்கி உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் சிறை கைதிகள் கேட்டுக்கொண்டனர். அனைத்து கோரிக்கைகளையும் சட்டப்படி ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சார்பு ஆட்சியர் திருமதி சீதா ரதி, சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை ஊழியர்கள் உடனிருந்தனர். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் இலவச செயற்கை கை கால் பொருத்தும் 2 நாள் முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் 3ஆம் ஆண்டு இலவச செயற்கை கை கால் பொருத்தும் 2 நாள் சிறப்பு முகாம் பாலாஜி நகரில் உள்ள ஸ்ரீ விஜயமதி ஜெயின் பவனில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தீப்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணிஷ், பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த தேவஸ்தானத்திற்கு முதலியார்பேட்டை, வேல்ராம்பேட்டில் 11.5 ஏக்கர் நிலம் அமைந்துள்ளது. இந்த நிலம் குத்தகை அடிப்படையில் தனியாரால் கடந்த 40 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலத்தை மீட்கும் நடவடிக்கை நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிரித்திவ்ராஜ், கோயில் தனி அதிகாரி சுரேஷ், வீராம்பட்டினம் மக்கள் குழு அமைப்பினர் முன்னிலையில் கோயில் நிலம் மீட்டு சீலிட்டப்பட்டது. மீட்கப்பட்ட கோவில் நிலையத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் 100 கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது. புதுவை மாநிலத்தில் சென்டாக் சார்பில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி தகுதி பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் முதுநிலை மருத்துவம் படிப்புகளுக்கான இறுதி தகுதி பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. கட்டண விவரமும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நவம்பர் 24ஆம் தேதிக்குள் தங்க விருப்ப தேர்வுகளை புதுப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்டாக் வெளியிட்டுள்ள இறுதி பட்டியலில் அரசு ஒதுக்கீடு தரவரிசை பட்டியலில் 415 பேர் இடம்பெற்றுள்ளனர். நிர்வாக இடங்களில் 1668 பேர் விண்ணப்பித்துள்ளனர். முறையான சான்றிதழ்கள் வழங்காதது உள்ளிட்ட காரணங்களால் 92 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் 18ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சமூகத்தில் சிறந்து விளங்கும் 15 சாதனையாளர்களுக்கு தலைவர்களின் பெயர்களில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சேவை விருதும் வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் மாரியப்பன், தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் ஆகியோர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். அப்பொழுது நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு, கலைமாமணி கனகராசு, கலை பண்பாட்டுத்துறையின் கண்காணிப்பாளர்கள் அருள்ராஜ், கலிபா ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ்
தாயின் பெயரில் வீட்டிற்கு ஒரு மரக்கன்றுகள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உதயம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா, மா, பலா, நாவல், எலுமிச்சை, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ், சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன், திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம், சாந்தலட்சுமி, விமல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் ஞான கும்பமேளா மாநாட்டினை கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் மற்றும் சிக்ஷா சம்ஸ்கிருதி உத்தன் நியாஸ் சார்பில் ஞான கும்பமேளா என்ற பெயரில் 3 நாள் தேசிய கல்வி மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் 2ஆம் நாளான இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மயிலம் பொம்முபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள், புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மாநாட்டில் தேசிய தலைவர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு இந்திய அறிவு முறைகள் பண்பாட்டு குறித்தும் இந்திய கல்வி முறைகள் குறித்தும் பல்வேறு கோணங்களில் ஆய்வுரை நிகழ்த்த உள்ளனர். மத்திய, மாநில அரசுகளின் தவறான கொள்கை முடிவுகளினால் மீனவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் சுற்றுலா என்ற பெயரில் கடற்கரை மீனவ கிராம பகுதிகள் சட்டவிரோதமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், மீனவ சமுதாய மக்களுக்கு 10% தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தற்போது பேசியுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு இதே வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்தபோது மீனவர்களுக்கு 7% தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்காமல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் வெறும் 2% உள் இடஒதுக்கீட்டை வழங்கினார். ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருந்தபோது மீனவர்களுக்கு ஏன் 10% தனி இட ஒதுக்கீட்டை வழங்க முன் வரவில்லை? ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடா? இது ஏமாற்று செயல் அல்லவா என்று கூறினார். சட்டமன்றத்தில் மீனவ சமுதாய மக்களுடைய நலனுக்காக அதிமுகவை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியாவது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துள்ளனரா என்பதை மீனவ சமுதாயத்தினர் எண்ணி பார்க்க வேண்டும் என்றார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாசநாதன் வழங்கினார். புதுச்சேரியில் இருந்து கோட்டக்குப்பம் வழியாக சொகுசு காரில் கடத்தப்பட்ட 300 கிலோ தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருட்களை கோட்டக்குப்பம் போலீசார் சினிபா மானியில் துரத்தி சென்று பிடித்தனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாட்கள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.